வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் இப்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். வீடு வாங்குவது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப வீடு வாங்குறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்கு உருவாயிடுமோ அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து நைட் ஃப்ரைட்ன்னு ஒரு குளோபல் கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட். அவங்க ஒரு டேட்டா ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டா பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா, வீடு இந்த லாஸ்ட் 3, 4 இயர்ஸ்ல வீட்டோட விலை இவ்ளோ ஜாஸ்தி ஆயினே போனா, இப்ப நம்ம எப்படி வீடு வாங்குறது? அப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி நம்ம இந்த வீடு வாங்குறது, அணுகுறது அப்படின்னா, எல்லாருக்குமே வீடு வாங்குறது ஒரு ட்ரீம் தானே. அப்ப வீடு வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தா தான் உங்களால வீடு வாங்க முடியும். ஏன்னா வீடு வாங்கணும்னா நம்ம வாழ்க்கையில பெரும் பகுதிய வந்து வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறதிலே பண்ணிக்கலாம். இதுல நெறைய பேர் கேட்கறாங்க, "நான் வீடு வேணுமா? நான் இஎம்ஐ கட்டி வேற ஒருத்தன பணக்காரன் ஆக்குறதுக்கு நான் ஒர்க் பண்ணணுமா?" இப்படின்னு ஒரு ஒரு சார் கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு சார் என்ன கேட்கறாங்க, "எப்படி நான் வந்து எனக்கும் வீடு வாங்கணும்ல, நானே அப்படியே எப்ப பாரு நாடோடி மாரி வீடு மாறிட்டே இருக்கணுமா?" அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அப்போ இது வந்து தனிப்பட்ட மனிதர்களோட ஆசைகளை பொறுத்து தான் இந்த விஷயங்கள். உங்களுக்கு ஆசை வீடு வாங்கணும்னா இந்த வீடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி வரும். எனக்கு வீடே வேண்டான்னு சொன்னீங்கன்னா, அது உங்களோட விருப்பங்கள். அதுக்கு வேற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதுல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம சராசரியா பார்க்கலாம். ஒரு வீடு வாங்குனா எவ்வளவு தேவைப்படுறது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நேயரோட ஒரு கேள்வி இருந்தது. அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ப. இப்ப வீடு வாங்குறதுக்கு எவ்ளோ அமௌண்ட் லோன் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும் சார்? இல்ல இப்போ நம்ம ஒரு இந்த டேட்டா வச்சு பார்க்கலாம். நைட் ஃப்ரைட்டோட டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சராசரியா புரியும். 2020ல 1,00,00,000க்கு மேல லோன் எடுக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 19% ஆஃப் தி பீப்பிள் இருந்தாங்க. அதாவது 75 லேக்ஸ் அண்ட் அபோவ் வாங்குறவங்க. அப்போ 35லேருந்து 75 லட்சம் வாங்குறவங்க வந்து 77.7% மக்கள். ஆனா இந்த 5லேருந்து 35 லட்சம் லோன் வாங்குறவங்க வந்து 51% இருந்தாங்க. 51%, 28%, மீதி 19% இப்படி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியா டேட்டா நம்ம இருக்கும். இதே நீங்க பார்த்தீங்கன்னா 2023ல இந்த நம்பர் அப்படியே மாறி என்ன ஆச்சு, 75 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்க 27% மக்களும், 35 75 லட்சம் வாங்குறவங்க வந்து 31%ம், 5 லட்சம் 35 வாங்குறவங்க 39% குறைஞ்சிருச்சு. இதே இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 75 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31% ஆயிட்டாங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் 60, 70% இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. 75 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்க. அதே மாதிரி 35 லட்சம் 75 லட்சம் ஸ்லைட்டா குறைஞ்சு போச்சு அது. அது 31% 30.8 ஆயிடுச்சு. இந்த 5லேருந்து 35 லட்சம் வாங்குற 36% ஆயிடுச்சு. 51% பாப்புலேஷன் வீடு வாங்குறவங்களை வந்து இந்த 5 லட்சம் 35 லட்சம் வாங்கினாங்க. இப்ப அப்படியே குறைஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன காமிக்குது? ரியல் எஸ்டேட் பிரைசஸ்லாம் இவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க வீடு வாங்கணும்னாலே இந்த பேண்டுக்குள்ள போய் வாங்க வேண்டிய கட்டணம். ஸோ இதுதான் இன்னையோட ரியாலிட்டியான சுச்சுவேஷன்ஸ். இப்போ எந்த மாரி இடத்துல நான் லோன் வாங்கலாம் சார்? இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு நான் லோன் வாங்கணும்னா எந்த மாரி இடம் நீங்க சொல்லுவீங்க? இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு டேட்டாலேயே அவங்க அந்த ஒரு டேட்டா ஃபைனர் டேட்டாவும் அதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா 75 லட்சத்துக்கு வீடு வாங்குறவங்க, 1,00,00,000க்கு வீடு வாங்குறவங்க, 75 லட்சம் கீழே வாங்குறவங்க, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அவங்க. அப்போ 75 லேக்ஸ் அண்ட் 1 crore மேல வாங்குறவங்க எல்லாமே வந்து பிரைவேட் பேங்க்ஸ் மாதிரி இடத்துல வாங்குறாங்க. அங்கதான் லோன்ஸ் எடுக்கிறாங்க. அது கீழே எடுக்கிறது இல்லை. ஸோ 75 லேக்ஸ் 1 crore மேல வாங்குறவங்க எல்லாமே பிரைவேட் பேங்க்ஸ்ல தான் எடுக்கிறாங்க. இப்போ அடுத்த செக்மெண்ட் என்ன எடுத்துருவாங்க, 75 லட்சம் அது குறைவாக இருக்கிறவங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 35லேருந்து 75 லட்சம் இருக்கிறவங்க எங்க எடுக்கிறாங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல எடுக்கிறாங்க. அந்த 5 லட்சத்து 35 லட்சம் இருக்காங்க பாருங்க, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் வாங்குறாங்க. இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கணும்னா, 70 லட்சம் 1 கோடி 2 கோடி வாங்குறவங்களுக்கு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. ஆனா இந்த லோ செக்மெண்ட்ல இருக்காங்க பாருங்க, 35 வயசு 5 லட்சத்துல 35 லட்சத்துக்கு ஒருத்தர் லோன் வாங்குறாங்க பாருங்க, இவங்க ரொம்ப சஃபர் ஆகணும். ஏன்னா என்பிஎஸ்சில போய் வாங்குறாங்க. அங்கெல்லாம் 8, 8.5%, 8.25%க்கெல்லாம் லோன் வாங்கி முடிச்சிடுறாங்க. ஆனா இங்க வர்றவங்க எல்லாம் 10, 12%, 13%, 15%க்கு லோன் வாங்குறாங்க. இப்போ ரொம்ப லோ செக்மெண்ட்ல இருக்கிறவங்க வீடு வாங்கணும்னு ஆசையா இருந்தா, அவன் வாங்குற லோனை விட அட்லீஸ்ட் 30, 40% அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் வாங்க வேண்டியது சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி ஆஃப் சிச்சுவேஷன் இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் நம்மளுக்கு. இப்போ வீடு வாங்குறதுக்கு நாங்க ஏதாவது சேவ் பண்ணணுமா? கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, உங்களோட கான்ட்ரிபியூஷன் மினிமம் 25% வச்சுட்டா ஈஸி. ஏன்னா நம்ம இல்லாட்டி என்ன ஆகும், நம்ம நிறைய பிரச்சனை வருது. அப்போ 1 கோடினா 25%, 25 லட்சம் வச்சுக்கணும். 75 லட்சத்துக்கு நீங்க ஒரு வீடு வாங்கினா 18.75 லேக்ஸ் நீங்க மினிமம் வச்சுக்கணும். 50 லேக்ஸ்னா 12.5 லேக்ஸ் வச்சுக்கணும். நீங்க 35 லேக்ஸ் ஒரு வீடு வாங்கினா உங்களோட கான்ட்ரிபியூஷன் 8,75,000 இருக்கணும். சார் இது இவ்வளவு பணம் சேர்க்க முடியுமா? நான் சேர்க்கறதுக்குள்ள வீடு ஏறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. வீடோட விலை ஏறிடுமான்னு. நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா பிகாஸ் நம்ம ஏரியாவை லைட்டா ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு ஏரியா வச்சிருக்கீங்க, 5 வருஷத்துக்குள்ள அந்த ஏரியா மாறுனா அதை விட ஜாஸ்தி தானே போகும். இல்ல இப்ப என்கிட்ட பணம் இருக்கு, அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப பணம் இல்லை, நான் சேர்த்து வச்சுதான் என்னோட கனவுகளை நான் இப்ப எனக்கு 28, 29 வயசு ஆகுது.
நான் 34-35 வயசுல வீடு வாங்கினா அப்போ நான் 4-5 வருஷம் சேர்த்து வச்சு தானே வாங்க முடியும். அப்போட அதுக்கேற்ற லைஃப் ஸ்டைல் தானே. அப்போ நம்ம ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினா 25 லட்சம் என்னோட கான்ட்ரிபியூஷனா நான் மாசம் 30,600 சேர்க்கணும். மாசம் 30,600 சேர்த்துன்னு வந்தேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் வந்துடும். இதே நான் 18.75 lakhs இருக்கிறோம், நான் எவ்வளவு சேர்க்கணும்னா ஆவரேஜா நான் 23,000 ரூபாய் கிட்டத்தட்ட சேர்க்கணும். எனக்கு வந்து ஒரு 12.5 lakhs எனக்கு வேணும் ஒரு 60 monthsல அப்படின்னா நான் வந்து 15,000 rupees கிட்டத்தட்ட சேர்க்கறதா இருக்கும். நான் 8.75 lakhs என்ன அட்லீஸ்ட் 10,700 ரூபாய் நான் சேர்க்கணும். இது எல்லாமே 12% ரிட்டர்ன் கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் டைம் இருக்கிறதுனால வீடு வாங்குறதுனால நம்ம பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்க இவ்வளவு அளவுக்கு உங்களால பணம் சேர்த்து வச்சாதான் 25% கான்ட்ரிபியூஷன் தான் உங்களால வீடு வாங்குறத பத்தி யோசிக்கணும், இல்லாட்டி யோசிக்கவே கூடாது. நம்ம இப்போ அந்த 25% சேர்த்து வைக்கணும்னு சொல்றீங்க, அது எந்த இடத்துல நான் சேர்த்து வைக்கணும் சார், எப்படி சேர்க்கணும்? இப்போ நம்ம சொல்லிட்டோம் 12% அப்படின்னு சொல்லிட்டோம். 12% நம்மளுக்கு ரிட்டர்ன் வேணும்னு வச்சுக்கோங்க. அதிக அளவில் ஈக்விட்டி ரிலேட்டட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தால் நம்மளால வாங்க முடியும். அப்போ நீங்க 50% இப்போ நீங்க ஒரு 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 60% அட்லீஸ்ட் 18,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ப்ராடக்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிற பகுதி நம்மளுக்கு இருக்கு. 12,000 ரூபாய் நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கு. அப்போ 12,000 ரூபாயில நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2,500 ரூபாய் கோல்டு பாண்டு ஃபண்டு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்போ இருக்கிற பேலன்ஸ் பணத்தை எடுத்து வந்து நீங்க கடன் சார்ந்த பத்திரத்துல முதலீடு பண்ணணும். அது பாண்ட்ஸா இருக்கலாம், பிக்சட் டெபாசிட்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒண்ணுத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க கலவையா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 60% முதலீடு வந்து ஈக்விட்டியில இருந்ததுன்னா அது ஒரு 12 to 15% ரிட்டர்ன் ஏர்ன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 9% ரிட்டர்ன் அதுல கிடைச்சிடும். ஸோ மீதி இருக்க 30% டெட்டுக்கு நம்ம ஆவரேஜ் 7%னா அதுல ஒரு 2.1% கிடைச்சிடும். 9 + 2.1 இப்போ 11.1%. அப்போ பேலன்ஸ் வந்து நம்ம 10% மேல கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா ஆவரேஜ் 8% ரிட்டர்ன் கிடைச்சா கூட உங்களால 11 to 12% ரிட்டர்னை உங்களால அச்சீவ் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்போ நான் லோன் வாங்கிடுறேன் சார், இப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என் ஃபேமிலி நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? கண்டிப்பா நீங்க வந்து இந்த மொமெண்ட் நீங்க லோனுன்னு பேசிட்டீங்கனாலே அது ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும். ப்ரொடெக்ஷன் இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அப்போ ப்ரொடெக்ஷன் இந்த வேர்டு வந்தாலே இன்சூரன்ஸ் வேர்டு வந்துடும். அப்போ நான் என்ன மாதிரி இன்சூரன்ஸ் பார்க்கணும்? என்டோன்மெண்ட் மணி பேக் வாங்கலாமா? அந்த தவறை நீங்க செய்யவே கூடாது. என்டோன்மெண்ட் மணி பேக் மாதிரி தவிர நீங்க வீடு வாங்குறவங்க செய்யக்கூடாது. இதெல்லாம் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ ஹோம் லோன் கொடுக்கறதுக்கு ஒரே ஆள் எல்ஐசி தான் இருப்பாங்க. HDFC வரதுக்கு முன்னாடி ஹோம் லோனா எல்ஐசி தான் இருப்பாங்க. அப்போ நீங்க ஒரு ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் பாலிசி போடணும். உங்களுக்கு அந்த ஈக்குவல் சம் அஷ்யூர்டுக்கு ஒரு பாலிசி போடணும். அப்போ உங்களோட லோன் அமௌண்ட் பயங்கரமா குறைஞ்சிரும். அப்போ HDFC வந்த அப்புறம் தான் ஹோம் லோனோட டைனமிக்ஸே மாறிச்சு. வெறும் நீங்க வீடு கொண்டு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அப்போ நீங்க இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, 75 லட்சம் லோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான கண்டிப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்க 75 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டணும் சார், அது பயங்கரமான ரேட் ஆயிருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு ரேட்ஸ் கிடையாது. நான் சும்மா ஒரு ரேண்டமா உங்களுக்கு ஒரு ரேட் சொல்றேன். நான் அந்த ரேட் பாருங்க நீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால் ஒரு 2 கோடி ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க லோன்ஸ். நீங்க அதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் ஏன்னா 33,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். நான் சொல்றது ஒரு 34 வயசு ஆளு ஒரு 40 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு ஒரு அடுத்த கேட்டகரி 1.5 கோடிக்கு வாங்கினா ஒரு 27,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடும். இப்போ இது என்ன பியூட்டி பார்க்கணும்னா நீங்க ஒரு 500-600 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீங்க IR கவரேஜே கட்டணும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்க மீதி இலக்குகளுக்கும் சேர்த்து வச்சு ஒரு 25 லட்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 16-17,000 ரூபாய் நீங்க கவரேஜ் எடுத்தீங்கன்னா இந்த லோனை பத்தி கவலைப்பட வேண்டிய நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட இந்த நம்ம ஆசைப்பட்டு வாங்கின வீட்டில் நம்ம மக்கள் இருப்பாங்க. இப்படிதான் நம்ம ஒரு வீடு வாங்கணும்னா வீடு வேலை ஏறிண்டே பொறுக்க நமக்கு ஆசைகள் இருந்தா இந்த மாதிரி நீங்க 5 பாயிண்ட் நீங்க கவனமா நீங்க கையாண்டுதே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறதும் கொஞ்சம் ஈஸியாயிடும். அந்த கடனை திருப்பி அடைக்கிறதும் ஒரு ஈஸியாயிடும். அதை ப்ரொடெக்ட் பண்றதும் ஈஸியாயிடும். இந்த 5 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வீடு வாங்குறது ஒரு கனவுகளை நீங்க முயற்சி பண்ணிக்கலாம், நிகழ்த்தியும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், பார்ட்னர் மை அசெட்ஸ் கன்சாலிடேஷன். நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு சுவையாக இருந்திருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ வாங்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் வேணும்னா நீங்க அதுல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. நீங்க ஒரு வீடு லோன் வாங்கணும், அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்க வந்து இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரை அணுகுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. பை.